பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால், ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு வருகிற ஆபத்து தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த ஆபத்திலிருந்து அவர்களை மீட்டு எடுக்கிறவரும் அதே ஆண்டவர் தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைய நாளில் ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு வருகிற ஆபத்து விபரீதம். அந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு அதே ஊழியக்காரனுடைய ஜெபத்தினால தான் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் எழுந்து முறுமுறுத்து அவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய கோபமானது மிரியாமின் மீதும் ஆரோனின் மீதும் பற்றி எரிகிறது. மிரியாம் குஷ்டரோகி ஆகிறாள். இதை ஆரோன் கண்ட பொழுது அவன் பதட்டம் அடைகிறான், கலக்கம் அடைகிறான். மோசேயின் இடத்துல ஓடிப்போய் சொல்லுகிறான், ஆண்டவனே, இந்த காரியத்தை நாங்கள் புத்தியீனமாய் செய்தோம், இந்த பாவத்தை எங்கள் மீது சுமத்தாதிரும். தாயின் கருவில பாதி மாமிசம் அழிந்து செத்து விழுந்த சரீரத்தை போல அவளுடைய சரீரம் இல்லாதபடிக்கு அவளுக்காக விண்ணப்பம் பண்ணும் என்று சொல்லி ஆரோன் மோசேயின் இடத்துல பரிந்து பேசுகிறான். பிரியமானவர்களே, அப்ப அந்த குஷ்டரோகமானது எவ்வளவு மோசமான விபரீதமானதாக இருக்கிறது. மோசே ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசும் பொழுது மோசேக்கு விரோதமாக தான் எழுந்திருச்சாங்க. ஆனா அதே மோசே தான் தேவ சமூகத்துல இவர்களுடைய விடுதலைக்காக பரிந்து பேசுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். மோசே தேவ சமூகத்திற்கு போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க அப்பா அவ மூஞ்சில காரி துப்புனா 7 நாள் அவ வைக்கப்படுவாள்ல, அதே போலதான் 7 நாள் பாளையத்துக்கு புறம்ப ஒதுக்கி வைக்கட்டும், அதுக்கு அடுத்தது அவளை சேர்த்துக்கிறட்டும், நான் இப்ப அவளை குணமாக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பாருங்க, கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு மனிதன், எந்த மனிதன் ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறானோ அந்த மனிதன் மீது விழுகிறது. பிரியமானவர்களே, ஒரு ஆத்துமாவை பெற்றெடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதனை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு ஒரு ஊழியக்காரன் படுகிற பாடு, வேதனை, கண்ணீர், எத்தனை உபவாச திறப்பின் வாசலில் தன்னை வெறுத்து தன் குடும்பத்தை வெறுத்து அந்த ஆத்துமாவுக்காக அழுது கதறி அவனுடைய ரட்சிப்பிற்காக நிற்கிறவன் தான் ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தயவு செய்து எழும்பாதிருப்பீர்களாக, கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாதிருப்பீர்களாக. பவுல் சொல்லுகிறார் கலாத்தியரிலே, உங்களுக்குள்ளாய் கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆத்துமாவை பெற்றெடுப்பது கர்ப்ப வேதனைக்கு சமமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஊழியக்காரனுக்கு கனத்தை கொடுப்போம், மரியாதையை கொடுப்போம், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதிருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாதிருப்போம். ஊழியர்கள் இதை குறித்து பெருமை பாராட்டி கொள்ள கூடாது. ஏனென்றால் மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மோசே என் வீட்டில எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை எடுத்து வாசிங்க. எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனோடு மறைபொருளாய் அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க, இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் இருப்பதினாலே தான் மோசேக்கு விரோதமாய் எழும்பினவர்களோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேசுவதற்கு பயமில்லாமற் போனதென்ன என்று கர்த்தருடைய கோபமானது அவர்கள் மீது இறங்கினது. கர்த்தருக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்கள் எழும்பி பொல்லாத காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் மோசேயினிடத்துல அனுமதி கேட்கிறார். என்ன அனுமதி? இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நான் அழித்து போடுவதற்கு நீ என்னை விட்டுவிடு மோசே, என்னை தடுக்காத என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பனா ஜனங்களை ஆண்டவர் அழிப்பதற்கு இடம் கொடாத அளவு மோசே என்கிற உண்மையான ஊழியக்காரன், மேய்ப்பனானவன் திறப்பின் வாசலிலே ஜனங்களுக்காக நின்று அழுது கதறி வருகிற அழிவை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஊழியர்களாய் நாம் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே. அதுக்கு மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே அழிக்காதிருங்க, உம்முடைய கோபம் ஜனங்கள் மீது தனிய கடவது, ஜனங்கள் மீது பரிதாபம் கொள்ளும். மலையில
அவருடைய ஜனங்களை அழிக்கிறதுக்கும் பூமியில அவருடைய ஜனங்களை இல்லாமற் போக பண்ணவும் தான் அவங்க வணங்குகிற ஆண்டவர் அவங்கள எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாருன்னு எகிப்தியர்கள் சொல்லி உங்க நாமத்தை தூஷிக்க வேண்டுமா? நீர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமற் போகும் பொழுது உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே. அழிவை ஒட்டாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி தேவ சமூகத்தில் அவன் நிற்கிறான். இன்றைக்கு ஊழியர்களாகிய நாம் நம்முடைய ஊழிய பாதையில ஜனங்களுக்காக எந்த அளவு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆத்துமாக்களும் ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்பாதிருக்க வேண்டும். ஊழியர்களும் ஆத்துமாக்களுக்கு வருகிற அழிவை தடுப்பதற்கு கர்த்தர் சமூகத்துல நிற்கிற, ஜீவனை கொடுக்கிற, பணயம் வைக்கிற ஒரு ஊழியர்களாய் காணப்பட வேண்டும். மோசே சொல்லுகிறான், இந்த ஜனங்களை மன்னிச்சா மன்னிங்க, மன்னிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? என் பேரையும் புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்க. இவங்க பரலோகத்துக்கு வந்தா நானும் பரலோகத்துக்கு வரேன், இவங்களை நீங்க அழிச்சு போட்டா நானும் இவங்க கூட அழிஞ்சு போறேன். எவ்வளவு பெரிய ஆத்தும பாரம் நிறைந்த ஒரு ஊழியக்காரன் பாருங்க. இப்படிப்பட்ட ஊழியர்களாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் கர்த்தர் கட்டாயம் நியாயம் செய்வார். ஊழியர்களுக்கு விரோதமாய் நாமும் எழும்பாதபடிக்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். தேவ கோபாக்கினைக்கு நாம் விலகி இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.